ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு பாய்ஸ் பேரடைஸ் லாஸ்ட் பார்ட்ல பார்த்தோம்னா ராயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ராயை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏற்கனவே பிரேக்கப் ஆயிருந்ததால ராய் சத்தம் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் நிஷாவை காட்டி இவ்வளோ தான் நான் லவ் பண்ணுறேன், இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தான் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரா. அதனால் கிக்கி அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்காக அவங்கள சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக நிஷா என்ன பண்ணுறாங்க, ஷீயை காட்டி நானும் இவரும் தான் டேட் பண்ணுறோம், நாங்கள் ரெண்டு பேரும் தான் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த விஷயம் அஞ்சயனுக்கு தெரிஞ்சு அவர் நிஷாவோட அம்மா கிட்ட சொல்லிடுறாரு. நிஷா அம்மாவும் நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு. இந்த பார்ட்டில் நிஷா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ரெடி ஆகிட்டு கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. ஷீக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஷீயும் நல்லா கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக வருவார். நிஷா ஷீயை பார்த்துட்டு ஆன்னு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, அது சரி நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஷீ கேட்குறாரு, அப்போ நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறேன்னான்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளித்து விட்டுறாங்களா. ஓ, இந்த பார்க்க இந்த ட்ரெஸ் அவ்வளோ நல்லா இல்லையா, சரி நான் அப்போ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டுமா, இல்லை வேண்டாம் இப்படியே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்களா. அப்போ ஷீ இருந்துட்டு நில்லு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பாரு. ஏன் என்னாச்சுன்னு நிஷா கேட்க, அப்போ ஷீ என்ன பண்ணுறாரு, நிஷா ஏற்கனவே ஒரு செயின் கழுத்தில் போட்டிருப்பாங்க, அந்த செயினை எடுத்துட்டு அவருடைய செயினை ஒன்று போட்டு விடுறாரு. நிஷாவும் நீ என்ன பண்ணுற என்ன ஏதுன்னு சொல்லி கேட்க, உங்கள் அம்மா கேட்டாங்கன்னா சொல்லு, இதை பார்க்குறப்ப எனக்கு ஷீயோட ஞாபகம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, ஏன்னா நான் ஃபோட்டோகிராஃபர் இல்லையா, அதனால தான் இந்த செயினை உனக்கு போட்டு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த செயினும் அவங்களுக்கு பிடிச்சி போகுது. பரவாயில்லையே, உனக்கு கூட நல்ல தாட்ஸ் எல்லாம் வருதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க அம்மா வீட்டில் காட்டுறாங்க. நிஷாவும் ஷீயும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அம்மா வெல்கம் பண்ணுறதுக்காக வெளியே நின்றுட்டு இருப்பாங்களா. ஷீயை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு, அதனால தான் என் மகன் ஒன்னே செலக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மருமகனை கொஞ்சிக்கிட்டே உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் 3 பேருமா உட்காந்துருப்பாங்களா. அவங்க அம்மா ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுறாங்க. அதனால ஷீ கிட்ட, நீங்கள் எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அப்புறம் எங்கெல்லாம் நீங்கள் ஹனிமூனுக்கு போக போகிறீங்க, இன்னும் எத்தனை குழந்தைங்கள்லாம் பெற்றுக்க போகிறீங்கலாம் அடுக்கிக்கிட்டே போவாங்களா. ஷீ பார்த்துட்டு பயந்து போயிடுறாரு. அச்சோ ஆண்டி நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு. நாங்கள் இப்போ வரைக்கும் அதெல்லாம் யோசிக்கவே கிடையாது, நாங்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இதை பற்றிலாம் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நிஷாவுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நெஞ்சு வலி வராது தான் மிச்சம், அந்த அளவுக்கு உட்காந்துருக்காங்க. அந்த சமயம் அஞ்சய் அங்கே வந்துடுறாரு. அஞ்சயை பார்த்த உடனே நிஷா அம்மாவுக்கு இன்னுமே சந்தோஷமாயிடுது. அஞ்சய் அவங்க சித்திக்கிட்ட சொல்கிறாரு, நான் இங்கே வந்ததே நிஷாவுக்காக தான், நிஷாவை இவன் விட்டுட்டானா அதுக்கப்புறம் என் சிஸ்டரை நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அஞ்சயும் நிஷா அம்மாவும் வெளியே வராங்க. அப்போ நிஷா அம்மா சொல்கிறாங்க, என் மகளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவளை பற்றி எப்படி யோசிச்சுன்னா அவள் அதே போலவே சீக்கிரமாக அவளோட பாய் ஃப்ரெண்டை தேடி பிடிச்சிக்கிட்டா. ஆனால் எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும், இவங்க 2 பேருமே ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க, அதனால் நீ இவங்க 2 பேர்த்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாலில் உட்காந்துருப்பாங்களா. அந்த சமயம் நிஷாவோடைய ஃப்ரெண்ட் அங்கே வராங்க. நிஷாவோடைய ஃப்ரெண்டை பார்த்த உடனே நிஷாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா நிஷா கிட்ட சொல்கிறாங்க, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நான் உன் ஃப்ரெண்டை உங்ககிட்டே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவோட ஃப்ரெண்டு கிட்ட அவங்க மருமகனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஷீ நிஷாவோடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகிடுறாங்க. அதை அவங்க அம்மாவும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க, என்ன என் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டாங்கன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தியா, அவள் எல்லாரோடையும் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ட்டு கோவப்பட்டு சொல்கிறாங்களா. ஆனால் இந்த பொண்ணுக்கு நம்பிக்கையே வரல. அதனால அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் வேணா உனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டட்டுமா அப்படின்ட்டு 2 பேர்த்தையும் கிஸ் பண்ண சொல்லுவாங்களா. அவங்க ஷாக் ஆகிடுறாங்க, என்னது கிஸ் பண்ணணுமான்ட்டு 2 பேரும் ஷாக் ஆகி கேட்க, ஆனால் நிஷா அம்மா விட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் கிஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணியே காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதனால் இவங்க 2 பேருக்கு வேறு வழி இல்லை, ப்ரூஃப் பண்ணணுங்கிறதுக்காக சும்மா லைட்டாக கிஸ் பண்ணுவாங்களா. ஆனால் நிஷா அம்மா இருந்துட்டு, என்ன நீங்கள் சின்ன பிள்ளைங்க மாதிரி சும்மா தொட்டுக்கிட்டீங்க, நீங்கள் 2 பேரும் நல்லா லவ்வர்ஸ் மாதிரி கிஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அதனால ஷீக்கு வேறு வழியே இல்லை.
அதனால 2 பேருமே நல்லாவே கிஸ் பண்றாங்களா, அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இந்த சைடு நிஷாவோட ஃப்ரெண்டுக்கு கோவமா இருக்கு. அஞ்சய பாருங்களேன், நெஞ்ச பிடிச்சுட்டு உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பி வெளியே வருவாங்களா, அப்ப நிஷாவோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, சரி நீங்க போங்க, நான் என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஷீ இருந்துட்டு, இப்ப நைட் ஆக போகுது, நீ இந்த நேரத்துல எப்படி தனியா வருவ அப்படின்ட்டு அக்கறையா கேட்பாரா. அது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதனால அந்த பொண்ணு என்ன பண்றா, ஷீய பாசமா பாக்குறா. அவளுக்கு ரொம்ப ஷீய பிடிச்சு போயிடுச்சு போல இருக்குது. அதுக்கப்புறம் நிஷா என்ன பண்றாங்க, அந்த பொண்ணுகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி நானும் ஷீயும் சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அதுக்கப்புறம் ஷீ என்ன பண்ணிடுறாரு, நிஷாவோட ஃப்ரெண்ட நீ அஞ்சய் கூட வீட்டுக்கு போயிடு, அவர் ரொம்ப நல்ல பையன், அவன் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் ஷீ என்ன பண்றாரு, நிஷாவை பிடிச்சு இழுத்து பிடிச்சிக்கிறாரா. நீ என்ன பண்றன்னு சொல்லி கேட்க, நீ திரும்பி பாத்துறாத, மேல செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து உங்க அம்மா நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்காங்க, நீ இந்த சைடு அந்த சைடுன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நிஷாவுடைய கண்ணையே பார்க்குறாரா. கண்ணை பார்த்துட்டு கேட்குறாரு, எனக்கு உன்னோட மனசுல இருந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி கேட்க, உன் மனசு ரொம்ப வேகமாக துடிக்குது, அதனால என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்றாரா. அதை கேட்ட உடனே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே ஷீயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஷீ என்ன பண்றாரு, கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போவாரு. நிஷா சுதாரிச்சிடுறாங்க, அப்படியே தள்ளி விட்டுட்டு விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் நிஷா விண்டோவை பார்க்குறாங்க, அவங்க அம்மா இல்லையா. அதை பார்த்துட்டு, நீ என்கிட்ட பொய் தானே சொன்ன, எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு சத்தம் போட, எனக்கு உன்னைய ஹக் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான், ஒரு நாளைக்கு உனக்கும் என்னைய ஹக் பண்ணணும்னு தோணும் அப்படின்னு சொல்லுவாரா. அதனால நிஷாவுக்கு செம்ம கோவம் ஆயிடுது. ஆனால் ஷீ ஹேயா அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த சீன்லேயே ராய் என்ன பண்ணுறாரு, நிஷாவை கால் பண்ணி காஃபி ஷாப்பில் மீட் பண்ணணும்னு சொல்கிறாரா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டே வந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ராய் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அவரை பார்த்த உடனே ஹாப்பி ஆயிடுறா. நிஷாவும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராயும் நிஷா கிட்ட, நாங்கள் ஒரு சாங் ஒன்று ஷூட் பண்ண போகிறோம், அதனால் நீ என் கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நிஷா இருந்துட்டு, இல்லை நான் வரலை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீ வேணா என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்க, அவள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. ஆனால் ராய் இருந்துட்டு, நீ தான் என் கூட ஆக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுவாரா. அதனால நிஷாவும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஷீ கிட்டேயும் அஞ்சய் கிட்டேயும் அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு ராய் கூட நிஷா ஆக்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லிடுறாளா. அதை கேட்டுட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் அஞ்சய் இருந்துட்டு, நீ எதுக்காக என்கிட்ட கேட்காத கூட நீ எதுக்காக நீ ஷூட்டிங் போறதுக்காக ஒத்துக்கிட்ட. ஆனா நிஷா அவங்க அண்ணன் பேசுறதே கண்டுக்கல, ஷீயே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஷீ எதுவுமே சொல்லாம அப்படியே சைலண்டா ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. அதனால நிஷாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, ஷீ நம்ம மேலே செம்ம கோவத்தில் இருக்கா, நம்ம போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்ட்டு பின்னாடியே ஓடுறாங்க. ஷீ வெளியே வந்து உட்காந்துருப்பாரு. பின்னாடியே நிஷாவும் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி ஷீக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷீயும் சரின்ட்டு ஒத்துக்கிறாரு. ஆனால் ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. அதனால நிஷா இருந்துட்டு, என்ன உனக்கு ஜெலஸ் ஆகுதா அப்படின்ட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா. ஷீயும் அவங்கள முறைச்சு பார்த்துக்கிட்டே, எனக்கு எதுக்கு ஜெலஸ் ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேருமே சும்மா விளையாட்ட சண்டை போட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் நிஷா ஷூட்டிங்க்காக ரெடி ஆகிட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அதில் கிஸ்ஸிங் சீன்லாம் வருமா, அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் ராய் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க, என்னது கிஸ்ஸிங் சீன்லாம் இருக்குது, என்கிட்ட இந்த மாதிரி எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லி கேட்க, இது முதல்லையே இருக்குது, ஏன் உங்ககிட்ட ராய் சொல்லவே இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நிஷாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நான் ஷீ கிட்டே என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராய் அங்கே வராரா. ராயை பார்த்தோன்னே உங்களுக்கு செம கோவமாயிடுது, திட்டி விட்டுறாங்க. நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற, தேவையில்லாதெல்லாம் கோவப்படாத, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியாவே இருக்குது, வா பக்கத்துலன்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு அவங்க லிப்பில் ஒரு விரலை வச்சு சும்மா உதடு ஒட்டாமலே கிஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்களா. கிஸ்னா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹாப்பியாக அங்கேருந்து போவாரா. அப்போ எதிரில் நிஷாவோட ஃப்ரெண்டு வருவாங்களா. நிஷா எங்கன்னு சொல்லி ராய்கிட்ட கேட்க, என்ன எப்போ பார்த்தாலும் நிஷா நிஷான்ட்டு சுற்றிட்டு இருக்க, ஏன் நிஷா என் கூடலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்க, உடனே அந்த பொண்ணுக்கு டவுட் ஆகிடுது, என்ன என் ஃப்ரெண்டை நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ராய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரா. இல்லையே, உன் முகத்தை பார்த்தாவே நல்லா தெரியுது, உன் முகம்லாம் ஃப்ளஷ் ஆகி கண்ணம்லாம் செவந்து போயிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால ராயும் ஒத்துக்கிறாரா. அப்படின்னா நான் என் ஃப்ரெண்டை உன் கூட சேர்த்து வைக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சொல்ல,
ஆனால் நிஷா ஷீ எல்லாம் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் எப்படி அவளை டேட் பண்ண முடியும், அவளை லவ் பண்ண முடியும்னு ராய் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. அவங்க 2 பேரும் டேட்டிங்லாம் பண்ண கிடையாது. எனக்காக அவங்க அம்மா கிட்டேருந்து என்னை கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உண்மையை சொல்லிடுறாளா. அதை கேட்ட உடனே ராயும் அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டு சரி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர்த்தையும் பிரித்து எனக்கு நிஷாவை நான் எடுத்துக்கிறேன், நீ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த சீன்லேயே ஷூட்டிங் நடக்கிறது தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ராய் என்ன பண்ணுறாரு, கேமராவை எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பாரா. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஷீயோட ஞாபகம் தான் வருது. ஷீ அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணது, ஷூ லேஸ் கட்டி விட்டது, இது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வரும். இவங்க வந்து யாரையுமே லவ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் லவ்னு பார்த்தா ஷீ கிட்ட தான் ஆரம்பிக்குதா. அதனால இவங்களுக்கு ஷீயோட ஞாபகம் தான் அதிகமாக வருது. ஆனால் அவங்களுக்கு அது என்ன ஃபீல்னே அவங்களுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சாங்கில் கிஸ்ஸின் வரும் இல்லையா, அந்த கிஸ்ஸின் வருது. இந்த சைடு இங்கே 3 பேருமே அப்படி ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராய் என்ன பண்ணுறாருன்னா கிஸ் பண்ணுற மாதிரி போவார். நடுவில் ஒரு விரலை வச்சு தானே கிஸ் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன யோசிப்பாருன்னா லாஸ்ட்டாக ஷீயும் நிஷாவும் ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்காங்க. அதனால அவர் விரலை எடுத்துட்டு டைரெக்டாக லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிடுறாரு. இங்கே 3 பசங்களும் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிஷாவும் ஷாக் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏற்கனவே ஒரு ஐடியா சொல்லியிருந்தான், ஆனால் இவன் தேவையில்லாத ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னான்ட்டு அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதனால ராய்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஏற்கனவே ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, எதுக்காக அந்த மாதிரி பண்ணுனன்னு சொல்லி கேட்க, ராய்க்கு தான் எல்லா விஷயமே தெரியும்ல, நீ ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்க, நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணாத, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவருடைய லவ்வையும் சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே நிஷா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷீயோட ஞாபகம் தான் வருமா, அதனால ஷீயை பார்க்கறதுக்காக அங்கேருந்து ஓடிடுறாங்க. அவங்க டைரெக்டாக செட்டில் வந்து பார்ப்பாங்களா. அப்போ ஷீ ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருப்பாரு. நிஷாவும் எதுவும் சொல்ல முடியாத ஷீயே பார்த்துட்டு இருப்பாங்களா. ஷீ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு சைலண்ட்டாக. அதனால நிஷாவுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே நைட்டும் ஆகுது. நிஷா ஷீவுக்கு மெசேஜில் சாரி, எனக்கு தெரியாது அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் அனுப்பிடுறாங்களா. அதுக்கப்புறம் ஷீயும் சரின்ட்டு மன்னிச்சிடுறாரு. இது உன்னோட தப்பு கிடையாது, நாம் இந்த மாதிரி ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதால தானே இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க, நம்ம வேணாம் உண்மையான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அதுக்கப்புறம் யாருக்கும் தப்பாக தோணாது இல்லையா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் நிஷாவும் நிஷாவோட ஃப்ரெண்டும் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக மாலுக்கு வந்திருப்பாங்களா. அப்போ ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெளியே வரக்குள்ள அந்த பொண்ணு கேட்குறா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், எனக்கு நீ மறுப்பு சொல்லாமல் தந்துருவியான்னு சொல்லி கேட்க, நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிற, நீ கேட்டு நான் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு, நீயும் ஷீயும் ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கீங்க, எனக்கு நீ ஷீயை கொடுத்துட்றியா, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே நிஷாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஆனாலும் அவங்க ஃப்ரெண்டை அவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியல. அதனால சரி நீயும் ஷீயும் டேட் பண்ணிக்கிங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள், நமக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்கங்கிறதுக்காக நம்மளுடைய லவ்வரை அவங்களுக்கு கொடுத்துட முடியுமா? இது ரொம்ப அதிகமாக தெரியல, ஆனால் நிஷாவும் கொடுத்துட்றாங்க, எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸில் வெள்ளியே இந்த பொண்ணாக தான் இருக்குமோன்னு தோணுது. இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.